மாலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு நம்மோடு பேசும்படியாய் நாம் தலை தாழ்த்தி அவரை துதித்து நாம் ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீங்கள் இடைபட போகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், ஒருமுகப்படுத்தும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவரே, அவர் ஜெயத்தை தருபவரே, அவர் யுத்தத்தில் வல்லவரே, அவர் ஜெயத்தை தருபவரே. நம் தேவனை துதித்து பாடுவோம், இயேசுராஜனை துதித்து பாடுவோம். அவர் உண்மை உள்ளவரே, அவர் சத்திய பரந்தானே, அவர் உண்மை உள்ளவரே, அவர் சத்திய பரந்தானே. நம் தேவனை துதித்து பாடுவோம், இயேசுராஜனை துதித்து பாடுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, எல்லோருமே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் மனதார நம்புகிறோம். பாருங்க, அன்றைக்கு தாவீது ராஜா இந்த சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார், யாரை தேவன் ஆசீர்வதிப்பார், யாருக்கு தேவனுடைய கருணை கிடைக்கும் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 5:1 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவன் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை அவரிடத்தில் சேர்வது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தோன்னு சொன்னால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. தீமையான காரியம் அவரிடத்தில் சேர்வது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தீமை செய்கிற பிள்ளைகளாகவும் இருக்கக்கூடாது. வீம்புக்காரர் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் தேவன் வெறுக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நாம் வீம்புக்காரர்களாக இருப்பதை தேவன் விரும்ப மாட்டார், அக்கிரமக்காரராக இருப்பதையும் நம் தேவன் விரும்ப மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் சொல்லுகிறது, பொய் பேசுகிறவர்களை அழிப்பார், இரத்த பிரியன் சூதுள்ள மனுஷனை கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொல்லி. ஆம், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கருணையும் நமக்கு இந்த உலகத்திலே கிடைக்காமல் போய்விடும். ஆனால் நாம் இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் நீதிமானாய் தேவன் விரும்புகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய காருண்யம் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நமக்கு உண்டான எல்லாவற்றையுமே அது சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பாதுகாப்பற்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் அசுத்தங்கள், பாவங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், எங்கு போனாலும் ஒரு பாதுகாப்பே இல்லாத வித்தியாசமான ஒரு காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் நாம் நீதிமானாய் வாழ்ந்து அவரை நம்பி அவருக்காக நாம் இந்த உலகத்திலே இந்த ஒரு வாழ்க்கையிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், சாட்சி உள்ள பிள்ளைகளாய், ஒருவரும் ஒரு குற்றமும் நம்மை பார்த்து சொல்ல முடியாத பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளை, காருண்யம் என்னும் கேடகம், அந்த கேடகத்துக்குள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அத்தனையும் இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ள போகிறது. தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஏசப்பா, நான் ஒவ்வொரு நாளும் நேரமும் நிமிடமும் உமக்கு பிரியமான பிள்ளையாய், நீதிமானாய் வாழ, நீர் விரும்புகிற ஒரு பிள்ளையாய் வாழ, உமக்கு நான் சாட்சியாய் வாழ
வாழ, உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்தி வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்க போகிறீங்க. நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் கேட்டு என்ன செய்வார்? தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர் சூழ்ந்து கொள்ளுவார். எந்த ஒரு அசம்பாவிதமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு தேவன் பாதுகாப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீங்கள் இடைப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்பா. இந்த மாலை வேளையிலே நீதிமானாய் வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் நீங்கள் அவங்களுடைய வீட்டிற்குள் வந்து ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, அந்த காருண்யம் என்னும் விலையேறப்பட்ட அந்த கேடகத்தினால் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. எந்த நாச மோச தீங்கும் எந்த பாவங்களும் உடைய பிள்ளைகளை தொடாதபடி நீங்கள் வேலியடைத்துக் கொள்ள போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் உடைய பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்களை ஆசீர்வதிக்க போகிற எங்கள் அப்பா இயேசுவுக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.